நம்ம சமூகம் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கேரளாவில் சினிமாவை மிஞ்சும் அளவிற்கு மனதை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குங்க. அதாவது தன் மகனால் காதலித்து கைவிடப்பட்ட பெண்ணை அந்த பையனோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போனவர் இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இந்த சம்பவம் சாதாரண கல்யாணம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. இந்த கதையை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் மனசு இப்படிலாம் ஒரு ஆள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஆளை நினச்சி ரொம்பவும் ஃபீல் பண்ணுவீங்க. சரி, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரள மாநிலம் திருநக்கரை பகுதியை சேர்ந்தவர் ஷாஜி. இவர் என்ன பண்ணுறாருன்னா வளைகுடா நாட்டில், அதாவது வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு வராரு. இவருடைய மகன் என்ன பண்ணுறாருன்னா 6 வருடங்களுக்கு முன்னாடி +2 படிக்கும்போது தன் கூட படிக்கும் ஒரு பெண்ணை உயிருக்கு உயிரை காதலிச்சிருக்காரு. இதையடுத்து 2 பேருமே அந்த சின்ன வயதிலிருந்து காதலித்து வந்ததால் அவங்க ஒரு கட்டத்தில் யாருக்கும் தெரியாமல் அந்த ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க. இதனையடுத்து அந்த பெண் வீட்டிலிருந்து காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க. இதையடுத்து 2 பேரையும் காவல்துறையினர் கண்டுபிடிச்சு மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. உடனே அந்த பெண் வீட்டார் அந்த பெண்ணை ஏற்க மறுத்துடுறாங்க. எனக்கு இப்படியாப்பட்ட பொண்ணு பிறந்ததா நாங்கள் நினைக்கல, இவ இன்னொருத்தங்க கூட ஓடிட்டா, அதனால எங்களுக்கு இந்த பெண்ணு வேண்டான்னு சொல்லி அந்த பெண் வீட்டுக்காரங்க இந்த பெண்ணை தலைமொழிகிறாங்க. உடனே அந்த பையனோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா அந்த பெண்ணை தன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அதாவது அந்த பெண்ணை பெற்றவங்க அந்த பெண்ணை தலைமுழுகிட்டதால, நீ வாமா, நீ கவலைப்படாத, நீ எங்கள் வீட்டில் வந்து வளரு, உனக்கு கல்யாண வயசு வந்த பிறகு நாங்களே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லி அந்த பெண்ணை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அடுத்ததா அந்த பெண்ணை அந்த பையனோட அப்பா தன்னுடைய மகள் போல ரொம்பவும் அன்பாக பார்த்துக்கிறாங்க. தன்னுடைய பையனை வேற ஒரு கல்லூரியில் சேர்த்துடுறாங்க. ஏன்னா ஒரே வீட்டில் 2 பேர் இருந்தால் சின்னஞ்சிறுசு இருக்கிறதால ஊரெலாம் தப்பாக பேசுவாங்க இல்லையா. அதுக்காக அந்த பையனை கொண்டு போயிட்டு நீ ஹாஸ்டல்லே இருப்பா, 2-3 வருஷத்துக்கு ஹாஸ்டல்லே இருந்து படி, உனக்கு கல்யாண வயசு வந்த பிறகு நீ இங்கே வா, இங்கே வந்த உடனே இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லி அந்த அப்பா என்ன பண்ணுறாருன்னா அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு வேற ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து அங்கேயே தங்கி படிக்க வைக்கிறாரு. இதற்கிடையில் அந்த பையனும் ஒரு வழியாக படிப்பு முடிச்சிட்டான். இப்போ என்ன பண்ணுறாருன்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அவனுக்கு ஒரு தொழில் வேணும் இல்லையா. அதனால் அந்த பையனை தான் கூட வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போயிறாரு. தான் வேலை பார்த்த வெளிநாட்டு கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து வர்றாரு. அவன் என்ன பண்ணுறான்னா கொஞ்ச நாள் அங்கே வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தவன் அங்கே ஒரு பெண்ணை லவ் பண்ணுறான். அந்த பெண்ணை லவ் பண்ணிவிட்டு அந்த பெண்ணையை கல்யாணம் பண்ணிக்கிறான். இது இந்த அப்பாவால் தாங்கிக் கொள்ள முடியல. ஏண்டா, உனக்காக ஒரு பொண்ணு வீட்டில் இருக்குது, நீ இங்கே இன்னொரு பெண்ணை லவ் பண்ணுறியே, இதெல்லாம் நியாயமாடான்னு சொல்லி அந்த பையனை கண்டிக்கிறாரு. ஆனால் அவன் கேட்ட பாடு இல்லை, அந்த பொண்ணு எனக்கு வேண்டாம், இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும்னு சொல்லி இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணையே மேரேஜ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டான். தன்னுடைய பையனோட செயலை பார்த்து அந்த அப்பா மனசளவில் ரொம்ப நொந்து போயிறாரு. உடனே ஒரு முடிவுக்கிறாரு, இவனுக்கு இந்த பொண்ணை கட்டி கொடுத்தா கண்டிப்பாக இந்த பெண்ணை வச்சு வாழ மாட்டான், நான் என் மகள் போல் வளர்த்துட்டேன், இவளை நான் இவனுக்கு கட்டித்தர மாட்டேன்னு சொல்லி தான் சொந்த பையனே வெறுக்க ஆரம்பிச்சிடறாரு. அடுத்ததா அந்த அப்பா ஒரு முடிவுக்கு வராரு. அதாவது தன் மகனால் ஏமாற்றப்பட்ட இந்த பெண்ணை தன்னுடைய சொந்த மகள் போல் வளர்த்துட்டேன், இவள் வாழ்க்கையை சீரழிக்க நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த மகனை தூரமாக ஒதுக்கி வச்சுட்டு அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பெண்ணை பற்றி, அந்த பெண்ணுடைய சூழ்நிலையை பற்றி எடுத்து சொல்லி ஒரு நல்ல மாப்பிள்ளையாக தேடி பிடிச்சிட்டாருங்க. அந்த மாப்பிள்ளைக்கும் இந்த பெண்ணுக்கும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. அந்த பொண்ணோட கல்யாணத்தில் தன்னுடைய மனைவி உட்பட அனைத்து சொந்த பந்தமும் கலந்துக்கிட்டு அந்த பொண்ணு மாப்பிள்ளைய மனசார வாழ்த்துறாங்க. இப்படி ஒரு புரட்சிகரமான சிந்தனையில் ஒரு கல்யாணம் பண்ணி வச்ச அந்த அப்பா எல்லாரும் பாராட்டும்படி ஆயிட்டாரு. இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு பயங்கரமாக எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி இன்னொரு காரியமும் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, இந்த பொண்ணு மேலே தாங்கிட்ட இருந்த அசையும் அசையா சொத்துக்கள் அனைத்தையுமே இந்த பொண்ணு பேரில் எழுதி வச்சிட்டாரு. அந்த சொந்த பந்தம்லாம், ஏன்பா இந்த பொண்ணு பேரில் எழுதி வச்சுட்டியே, உன்னுடைய பையனுக்கு சொத்து என்ன பண்ணுவேன்னு கேட்டால், எனக்கு அவன் பையனே கிடையாது, இன்னொரு பொண்ணை ஏமாத்து நினச்ச அவன் என் பையனே கிடையாது, எனக்கு இனிமே இந்த பொண்ணு தான் என்னுடைய பொண்ணு, என்னுடைய வாரிசுன்னு சொல்லி அந்த பொண்ணு மேலே தாங்கிட்ட இருந்த எல்லா சொத்தையுமே எழுதி வச்சிட்டாரு. தான் வாக்கு கொடுத்து தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன இந்த பெண்ணோட வாழ்க்கைக்காக தன்னுடைய பையனே ஒதுக்கி வச்சுட்டு அந்த பெண்ணை தன்னுடைய வாரிசாக தத்து எடுத்துக்கிட்ட இந்த அப்பாவோட செயலை கண்டு கேரள மக்கள் அனைவருமே பாராட்டி பேசுகிறாங்க. இதுபோல் ஒரு அப்பாவோட செயலை கண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிக முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு, நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மனதை நெகிழ வைக்கக்கூடிய சுவாரஸ்யமான செய்திகளை தினம் தினம் தெரிந்து கொள்ள நம்ம சமூகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.